புத்தாண்டு கொண்டாடப்படுகின்ற கட்டத்தில் நம்ம எல்லாம் இருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 1ஆம் நாள் புத்தாண்டு அனுசரிக்கப்படுகிறது. புத்தாண்டு மட்டுமில்ல, மாற்று சமுதாய மக்கள் அவருடைய கலாச்சாரங்களாக, விழாக்களாக, வழிபாட்டு நிகழ்வுகளாக எதையெல்லாம் அனுசரிக்கிறார்களோ அவற்றில் பெரும்பான்மையான நிகழ்வுகளை, கொண்டாட்டங்களை இஸ்லாமியர்களும் செய்கின்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அது ஒன்று தெரிந்து செய்கிறார்களா அல்லது தெரியாமல் செய்கிறார்கள் என்பது தெரியல. எதுவாக இருந்தாலும் இஸ்லாம் எப்படிப்பட்ட மார்க்கம் என்கிறத முதல்ல நாம விளங்கணும். நாம ஏற்றுக்கொண்டிருக்கிற மார்க்கம் சாதாரண மார்க்கம் கிடையாது. அது ஒரு வாழ்வியல் நெறி. காலையில் எழுந்ததிலிருந்து இரவு தூங்குகிற வரை, பிறந்ததிலிருந்து மரணிக்கிற வரை எப்படி வாழ வேண்டும் என்கிற தத்துவத்தை, சித்தாந்தத்தை கொண்டிருக்கின்ற மார்க்கம் அது. சும்மா எதையும் பார்த்திட முடியாது, எதையும் பேசிட முடியாது, எதையும் செஞ்சிட முடியாது, எப்படி வேண்டுமானால் வாழ்ந்துட முடியாது. நமக்குன்னு சில சட்டதிட்டங்கள், வரைமுறைகள், கோட்பாடுகள் இருக்கின்றன. அந்த கோட்பாடுகளையும் வரைமுறைகளையும் சட்டதிட்டங்களையும் அனுசரித்துத்தான், கடைபிடித்துத்தான் இஸ்லாத்திலே நம்மால் வாழ முடியும். யார் அந்த சட்டதிட்டங்களை கடைபிடிக்கவில்லையோ, வரம்புகளை மீறுகிறாரோ அவருக்கு இஸ்லாத்திலே பங்கு கிடையாது. விளங்கிக்கிறோம் நாம. அந்த அடிப்படையில் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய வணக்க வழிபாடுகள் எந்த வழிபாடை நீங்க எடுத்துக்கிறீங்க, இஸ்லாத்தினுடைய விழாக்கள் எந்த விழாக்களாக நீங்க எடுத்துக்கிறீங்க, ஒன்று அது நமக்கு பலன் தருகின்ற அடிப்படையில் அமைந்திருக்கும், அல்லது மற்றவர்களுக்கு பலன் தருகின்ற அடிப்படையில் அமைந்திருக்கும். ஒன்று நமக்கு தீங்கு தராத காரியங்களாக அது அமைந்திருக்கும், அல்லது மற்றவர்களுக்கு தீங்கு தராத காரியங்களாக அமைந்திருக்கும். எந்த வழிபாட்டு நிகழ்வு எடுத்தாலும் சரி, எந்த அமலை நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, பேசுனா நல்லதை பேசுங்கன்னு மார்க்கம் சொல்லுது. ஏன்? நீ மூமினாக இருந்தா வாயை திறந்தா நல்லதை மட்டும் பேசு. ஏன்? நல்லதை பேசினா தான் சமூகத்தில் நல்லது விளையும் என்றால் நல்லதை பேசு. இல்லைன்னா சமூகத்தில் பிரச்சனை. அது உனக்கும் தீங்கு தரும், சமூகத்துக்கும் தீங்கு தரும். பேசுவதில் கூட ஒரு வரைமுறையை சொல்லி தந்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். புத்தாண்டு கொண்டாட்டம் என்கிற அடிப்படையில் நடக்கின்ற கூத்துக்களை இன்னைக்கு நம்ம சமூகத்தில் பார்க்கிறோம். என்ன நடக்குது? இது மற்றவரை நம்ம விட்டுடுவோம். அவங்களுக்கு வரைமுறை தெரியாது, சட்டத்திட்டங்கள் தெரியாது, அவங்களுடைய மதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற எந்த விதமான வரைமுறைகளும் இல்லாமல் வாழக்கூடியவர்கள். ஆனா முஸ்லிம்களாக இருக்கின்ற நாம, நம்முடைய சமூகத்தை சார்ந்த இளைஞர்களில் சிலர் இது போன்ற நிகழ்வுகளில் பங்கெடுக்கின்ற காட்சியை பார்க்கிறோம். தீபாவளி வந்தா நம்ம ஆள் தான் முதல்ல நிக்கிறான், பட்டாசை போட்டுக்கிட்டு. பொங்கலா இருந்தா சமத்துவ பொங்கல் சொல்லிட்டு பரதா போட்டுட்டு நிக்கக்கூடிய பொம்பளைங்களையும் பார்க்கிறோம் நாம. இப்படி எந்த விழாவை எடுத்து பாருங்க, அது நம்முடைய பங்களிப்பு அதுல இருக்கும், கொஞ்சம் பேருடைய பங்களிப்பு. அந்த விழாக்கள்லாம் எதற்காக கொண்டாடப்படுகிறது என்பதை எல்லாம் தெரியாமலே பண்றாங்க. இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படை கொள்கைக்கு எதிரான விழாக்கள் அவைகள் எல்லாம். அடிப்படை கொள்கை என்ன? ஒரே இறைவன். அந்த ஒரு இறைவனை தான் வணங்கணும். அந்த ஓர் இறை கொள்கைக்கு எதிரான வழக்க வழிபாடுகள் தான் அந்த விழாக்கள் எல்லாம். இப்ப பாருங்க, புத்தாண்டுங்கிற போர்வையில சமூக சீரழிவுக்கு ஒரு இஸ்லாமியன் காரணியாக இருக்கிறான். என்ன? மது என்பது ஹராம், தடை செய்யப்பட்ட ஒன்று. அன்றைய தினத்துல சாராயத்தை போட்டுக்கிட்டு என்ன செய்யறான்? சத்தம் போட்டுட்டு சுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய இஸ்லாமிய இளைஞர்களை சமூகத்தில் அன்னைக்கு மட்டும் இல்ல, எப்பொழுதுமே அந்த காரியத்தை செய்கின்ற சில இளைஞர்களை சமூகத்தில் பார்க்கிறோம். போதைக்கும் கஞ்சாவுக்கும் அடிமையாக இருக்கின்ற இளைஞர்களை பார்க்கிறோம். வாகனங்களில் தாறுமாறான வேகத்துல செல்கின்ற இளைஞர்களை பார்க்கிறோம். தாறுமாறான வேகம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகாபாக்களை பார்த்து சொல்றாங்க, சகாபாக்கள் தங்களுடைய வாகனங்களை வேக வேகமா கிளப்புறாங்க. நிதானமா போங்க. அதாவது வாகனத்தில் செல்லும் போது கூட எப்படி செல்ல வேண்டும் என்கிற முறையை கற்றுத்தந்த மார்க்கம்.